ஹாய் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என்னக்கா எப்போவுமே இந்த சேனலில் சாப்பாட்டு வீடியோ தான் வரும். இப்போ என்ன சாப்பாட்டு வீடியோ போடாமல் வேறு ஏதோ வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். இல்லை சும்மா அப்படியே கமாண்டுக்குள்ளே போய் பார்த்தேன். காலைல இந்த ஆள் போட்ட அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதை போய் பார்த்தேன். அப்போ சரி கமாண்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். பார்க்குறப்போ ஒருத்தன் முத ஒரு கமாண்டை போட்டிருந்தேன். இருங்க வரேன். அதனால தான் எனக்கு இதை பதில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இங்கே வாடா எவ்வளோ கமாண்டு போட்டிருக்காங்க, 237 கமாண்டு போட்டிருக்காங்க. அதில் முதல்ல ஒருத்தன் கமாண்டு போட்டிருக்கேன். அவன் பேர் கூட எனக்கு தெரியலை. நீ போட்ட கமாண்டு பூனாவுக்கு நான் பதில் சொல்கிறேன் உனக்கு, சரியா? என்ன நீ கமாண்டு போட்டிருக்க? நீங்கள் 2 பேரும் 1000 சொன்னாலும் சுமியோட சம்பளத்தை திருடி சாப்பிட்டதுக்கு தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தரோட உழைப்பை திருவது எவ்வளோ பெரிய பாவம். இந்த பாவம் எல்லோரும் கருத்து பிள்ளைகளை தான் சேரும். எல்லாமே செஞ்சுட்டு எதுவும் செய்யாதது போல் அமைதியாக இருக்க பார். சரி ரைட், ஓகே. நீ ஒரு கமாண்ட் போட்டிருக்கியா? சரி, இதே மாதிரி கட்டினா புருஷன் ஊராக உழைக்க போகிறப்போ மாடு மாதிரி வேலை செய்ய வண்டியை கொண்டே கொடுத்துட்டு வர்றப்ப கள்ள புருஷங்கிட்ட படுத்துக்கிட்டு கொள்ள பின்னாடி அனுப்பி விட்ட பொண்டாட்டி எந்த பாவத்தில் சேர்ப்போம் சொல்லு? பெத்த தாய் அதே மாதிரி இந்த ஆள் உடம்பு முடியலன்னு சொல்லி டிபி 2வது ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொல்லி இவன் ஜெயிலுக்கு கூத்தியாளுக்காக போனேன். அதே கூத்தியாளுக்காக ஜெயிலுக்கு போனவன் தானே அதே கூத்தியா கூட தானே இப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் கூத்தியா பேசுகிற காசை எல்லாத்தையும் வாங்கி கறி மீனை தின்னுபுட்டு நான் கேட்குறேன், இவன்கிட்ட கறி மீனை வாங்கி தின்னுட்டு ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் திறந்து காட்டுற அவசாரியை எந்த பாவத்தில் நீ கொண்டே சேர்ப்ப? இந்த ஆள் 1 வருஷம் உள்ளே கிடக்கிறப்ப அந்த வயசான பொம்பளை அது என்ன பண்ணுச்சு? அதுக்கு ஒரு வேளை சோறு போடுறதுக்கு துப்பு இல்லை, துயர்வு இல்லை. காசு இன்றைக்கி வாங்கினேன் அப்படின்னா நாளைக்கு கொடுத்து கடக்க முடிக்க போகிறேன். இவங்க தாய் யாருமே இல்லாமல் 1 வருஷமாக அனாதையாக கிடந்துச்சுல. சோறு தண்ணி இல்லாமல் அனாதையாக கிடக்கிறப்ப நல்லா தானே குடும்பத்தோட வாழி தின்னாங்க. நல்லா நாங்கள் வச்சுட்டு போன காசை பூடா பொங்காம போட்டாங்க. அப்போ ஒரு வயசான பொம்பளைக்கு சோறு போடாதது எந்த பாவத்தில் நீ சேர்ப்ப சொல்லு? கட்டின புருஷன் மாடு மாதிரி உழைச்சி கொண்டு கொடுக்க நீ ஊர் பயிலுக்கெல்லாம் படுத்து போய் அனுப்பி கொல்லப்புறத்தாடி அனுப்பி விட்டது அந்த பாவத்தை நீ எங்கே போய் சேர்ப்ப? விளக்கமாறு பிரிஞ்சு போயிடும், சரியா? ஒருத்தங்கிட்ட போயிருந்தாலும் 2 பேர்கிட்ட போயிருந்தாலும் எந்த ஆம்பளையை விட்டுட்டு வர மாட்டேன். இதே பொழப்பா வச்சு 25 வருஷமாக 25,000 பேத்துக்கிட்ட போனதை கண்டு தான் வெறுத்து போய் வந்தேன். புரியுதா விளக்கம்? பணத்தை வாங்கினோன்னா ஒருத்தரோட உழைப்பு. ஒரு வயசான பொம்பளைய 1 வருஷம் கஞ்சி ஓடாமையே கொண்டு போட்டாங்க. அந்த பாவத்தை கேட்கறதுக்கு அந்த இதை கேட்கறதுக்கு வக்குமயிர் இல்லை. வர்றேன் இவெல்லாம் நாயா பூனா கேட்கறதுக்கு புளுத்தி. ஒரு கர்மத்துக்கும் ஒரு இஞ்சுக்கும் கள்ள கூத்தியா கூட இவ்வளவு காலம் பிடிச்சி கெஞ்சிற ஒரு கேவலம் கெட்ட ஜென்மத்தை இப்போ தான் பார்க்குறேன். ஒரு 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 வேலை காமத்துக்கும் ஒரு இஞ்சிக்கும் கள்ளக்காதலையே பிடிச்சி கெஞ்சுறது. ஒரு இஞ்சிக்கும் ஒரு காமத்துக்கும் எங்கே எவகிட்ட வேணாலும் போகலாம். அவன் வச்சிருக்கிற பணத்துக்கு டெய்லி கூட ஒரு பொம்பளையை பார்க்கலாம், டெய்லி சமைக்கிறதுக்கு வீட்டில் ஆள் போடலாம், டெய்லியே அவனுக்கு கை கால் அமுத்த துணிமணி துவைக்க. ஏன் வீட்டிலே மாதம் 20,000 சம்பளம் கொடுக்க மாட்டானா? இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறவன் 20,000 கொடுத்தா அனைத்து வேலையும் பார்த்து வச்சுக்கிட்டு உல்லாசம் சல்லாபத்துக்கு சம்மந்தப்பட்டான் அதுவும் கூட பார்த்துட்டு போகலாம், சரியா? ஆனால் அன்பு பாசம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் நின்று பேசுறது, கரெக்டான நேரத்தில் கரெக்டாக இது பண்ணுறது, இவனை சாப்பிட்ற விஷயத்த மட்டும் கொடுக்குறது, மிச்சத்தை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்து கவனமாக இருக்காங்க தெரியுமா? சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க கூட சமைச்சு வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் எவ்வளவு சாப்பிடணும்னு எது சாப்பிடணும்னு ஒரு வரமுறை இருக்குது பற்றியா? அதுக்காக தான் அவன் என்னையே வச்சுருக்கான். குடும்பமே சேர்ந்த நட்டு தெருவில் டிபி வந்துருச்சு, இனிமேல் இவனை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்னு சொத்தை பூரா பிடுங்கிட்டு வியாதி வந்துருச்சுன்னு ரோட்டில் வரட்டுறப்ப நான் அடைக்கலாம் கொடுத்தேன். நான் போய் என் புருஷன் என்னை கைவிட்டு ரோட்டில் நிற்கிறப்ப அவன் அடைக்கலாம் கொடுத்தேன். அதனால தான் அந்தாளை விட்டு நானோ என்னையை விட்டு அந்தாளோ போக மாட்டேன். போதுமாடா? நீ கேட்ட கேள்விக்கு விளக்க பூனாக்கு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க. அடுத்து ஒருத்தன் போட்டிருக்கேன், சூடு சுரணம் இருக்கவங்க தான் கவலைப்படணும், நீ ஏன்டா கவலைப்படுற? உனக்கே வெக்கமானம் சூடு சுரணம் இருந்தால் அவன் லைவை எதுக்கு வீடியோவை பார்க்குற? அவன் லைவை எதுக்கு பார்க்குற? அவனே ஒரு வெக்கங்கட்ட ஈத்தர மானம் இல்லை, சூடு இல்லை, சுரணம் இல்லை. அவனுக்கு கமாண்டு போடுற நீ யார்? உடனே எந்த லிஸ்ட்டில் சேர்ப்போம்? உடனே என்ன கேள்வி நான் கேட்கட்டும்? மொத்த அறுத்து போடுவேன். மரியாதை மயிலாக இருந்துக்கங்க, சரியா? அனாதையாக தான் வாழ்வீங்க, ஏன்னா எடுத்து போட ஆள் இல்லாமல் தான் போவீங்க. இது மக்கள் சாபம். அப்படியா? சொந்த ஜுரத்தோடு இருக்கிறவன் நடு ரோட்டில் போகிறேன், ஆக்சிடெண்ட் ஆகிறேன், சதல்ல எலும்பு கூட மிஞ்சாமல் வாரி வலிச்சு அள்ளிக்கிட்டு வர்றாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க சொல்லு? இல்லை சொந்த கோடியாக சேர்த்து வச்சவன் செத்தவனை கோடியாக சேர்த்து வச்சவன் புள்ள சாகுதா, பொண்டாட்டி சாகுதா, அக்கா தங்கச்சி சாகுதா, இல்லை அவன் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருப்பானே அவங்க எல்லாமா கூட சேர்ந்து சாகுறாங்க. கோபால் சொத்து சுங்க சேர்த்து வச்சாலும் சாகுறப்ப தனியாக தான் கோபால் சாகணும். வேறு எவனும் கூட வந்து பெத்த புள்ள கூட சாகாது கோபால், சரியா? கோபால் மரியாதை கெட்டு போயிடும். கோபால் பார்த்து கமாண்டா போடணும். நாளையிலேருந்து கமாண்டு தான் படிப்பேன், புரியுதா கோபால்? உனக்கு என்ன மனவேதனை?
பரதேசி, உன்னோட ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கைக்கு உனக்கெல்லாம் வாழ்க்கை நிம்மதியே இருக்காது. இன்னும் உனக்கு இருக்குது. அப்படியா? அப்போ ஒழுக்கத்தோட ஒரே புருஷனுக்கு படுத்து ஒரே புருஷனுக்கு போட புள்ள பத்தா யாரையாவது கையை காமிங்க பார்ப்போம். சரி சொல்லு. ஒழுக்கங்கட்டு 50 வயசில் வயசில் இருக்கிற ஒருத்தனை காதல் பண்ணிக்கிட்டு காஜி பிடிச்சிக்கிட்டு டெய்லி துறந்து காமிச்சிக்கிட்டு இவங்கிட்ட ஏசி வாங்கி மாட்டி அவங்ககிட்ட டெய்லி பொழந்து காட்டுறா சாமான. அதுக்கு பேர் என்னவா? அதுக்கு பேர் காஜி இல்லை, காதல். என்னது? காதோல் அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட கரிமீனை வாங்கி தின்னுட்டு அவன்கிட்ட காதல் பண்ணுறாளே, அதுக்கு பேர் என்ன பண்ணுறது? பெத்த பிள்ளை கல்யாணம் பண்ணுற வயசில் ஆய்காரி காதல் பண்ணிக்கிட்டு இப்போ காமநிலையில் தின்றாளே, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? பேரை எடுத்து வச்சுவிட்டு இப்போ தான் புள்ள பார்க்குறதுக்கு அரிப்படுத்தாலே இதுக்கு பேர் என்ன சொல்லுவேன்? நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன். என்னடா கேட்க ஆள் இல்லை பேசாலுன்னா என்ன வேணாலும் கமாட்டா போடுவீங்களா? கேட்குறேன். ஓய் திருடன், திருடி வந்துட்டான். ஆமாம், இவன் திருடிட்டு வந்துட்டான். நான் ஒன்று சொல்லவா? ஒருத்தி சாகிறதில் கிடக்கும்போதே 1 லட்ச ரூபாய் நகட்டுன்னு சொல்லி அதை ஆதாரபூர்வமாக ஆடியாவே கொடுத்துருக்கான். புரியுதா? இதை கொண்டுக்கிட்டு போய் போலீஸில் கேஸ் போட்டாலே செல்லும். அப்போ இவ தான் மறந்து வச்சு என்னை கொல்ல சொன்னான் அப்படின்னா அப்படியே ஸ்டேட்மெண்ட்டே மாற்றி விட்ருவேன். ஏன்னா வாய்ஸ் மெசேஜ் இருக்குல்ல, ரெக்கார்டை போட்டிருக்கான்ல. இவ தாங்க இந்த ஆள் நான் போதையில் கிடக்கும்போது மாத்திரையை போட்டு தண்ணியை ஊற்ற சொன்னேன். ஊற்ற சொல்லி இவ வந்து என்கிட்ட இருக்கிற பணம் நகை நட்டு காசு எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்காக போட்ட பிளானுங்க. இந்த ஆளே என்னை இப்படி பண்ணிட்டாங்க. நானே மாத்திரையை போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இவ தாங்க மன உளைச்சல் கொடுத்தா நான் அப்படியே பெல்ட்டி அடிச்சிருவேன். நீ தான் சொல்லி உன் பேர் எழுதி வச்சு போடுவேன். மரியாதையாக இருந்துக்கணும். இது எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் போட்டிருக்கீங்க? அவங்க அம்மா என்னடா பாவச்சிச்சு? அவங்க அம்மாவை போய் இப்படி போட்டிருக்க? உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? அந்தால கழுவி ஊற்றுறி அதோட நிப்பாட்டு. அந்த வயசான பொம்பளை அது செத்து போயிடுச்சு. எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்னு கவட்டக்காரங்க பார்த்து தங்கச்சிங்க கற்றுக்கோங்க. ஆமாம், ஒரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. வயசில் இருக்கிற சிறு வயசு பயலாம் 50 வயசு கலட்டு சிரிக்கி 20 வயசு பயலை எப்படி காதல் பண்ணலான்னு நம்ம குடும்ப பத்தினி ஒருத்தனுக்கே படுத்து புள்ள பத்த பத்தினி இருக்கால, அந்த பத்தினியை பார்த்து கற்றுக்கங்க. அவகிட்ட போயிட்டு வந்தவன் தான் இந்த பரதேசி, இந்த கமாண்டெல்லாம் போடுற பரதேசி. சரியா? கப்பையை புழப்பி படுத்துருப்பா போல இருக்கு. அப்படியே நல்லா ஓ அப்படின்னு ஒரு நிமிஷமாக அனுப்பியிருப்பா போல இருக்கு. அதான் இங்கே வந்திருக்காங்க. ஏன்டா எல்லாம் போய் அவள் கப்பையை நக்கி பார்த்தவன் தானே? நக்கி பயல்களா? சூர்யா கமாண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். சூர்யா கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நீ என்ன அப்புறம் வந்து வாந்தி எடுக்க போறியா? நான் கமெண்ட் பாக்ஸ் எதுக்கு நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன்? நான் விஷயமாக தான் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் சும்மா பேசும்போது தானே நீ போய் இது கொடுத்தாலும் இதை இங்கே சொன்னாங்களா அதை அப்படி சொன்னாங்களான்னு கேட்குறேன். கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி விட்டா என்ன பண்ணுவேன்? கதறு. நான் ஏன் ஆன் பண்ணி வைக்க முடியாது? நீ எங்கே போய் கதறியா? அங்கே போய் கதறு. மற்ற எச்சக்கலைங்க மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு பேட் கமெண்ட்லாம் அழிக்க மாட்டேன். உடனே ஆஃப் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பேன். போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. எனக்கு என்ன தோணுதுன்னா 2 பேருமே போயிருங்க, மொத்தமாகவே நிம்மதியாக இருக்கும். அந்த பசங்க அனாதையாக வளரட்டும். ஆமாம், அது அனாதையாக வளரட்டும். இந்த அம்மா பாவம் படிக்கிறதுக்கு அப்படியே 10 பேர்கிட்ட நிதி உதவி வாங்கி கொடுத்து ஒரே தள்ளிடும். பேரை வேற இங்கிலீஷ் மயிரில் போட்டு வச்சுருக்காங்க. கரிப்பி ஒரு நடிப்பு, நீ ஒரு நடிப்பு. நடிக்கிறதுனால தானே பார்க்குற. 6 மணி லைவ் வரலன்னா அப்படியே அரளி விதையை குடிச்சிட்றங்க மாதிரி வர்றீங்க. சொல்லு, நடிக்கிறதுனால தானே எல்லாமே யூடியூப்பில்? இல்லை, இங்கே வர்றவங்க எல்லாமே அப்படியே யோக்கிய சிகாமணிங்களாக இருக்காங்க. அப்படியே நான் இப்படி தான், நான் நல்லவன், நான் யோக்கியம், நான் பத்தினி, நான் உத்தமி அப்படின்னுக்கிட்டு ஆடாடாடாடாடாடாடா. முடியலடா. சூனியக்கார குடும்பம் யாருக்காச்சும் சூனியம் வைக்கிற வேலையவே இருங்க. உனக்கு முதல்ல சூனியம் வைக்கணும். சரியா? சுண்ணாம்புக்கு மேலே சூனியம் வச்சா எல்லாமே சரியாக போயிடும். நீ வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் பேசுவேன். நீ உண்மையாக சொன்னாலும் பொய் மாதிரி தான் இருக்குது. யாரும் நம்ப மாட்டாங்க. இருந்துட்டு போட்டும். இப்போ என்ன நம்பணும், என்ன இது பண்ணணும் சொல்லு. அதுக்குள்ளே வேறு ஒரு ஃபோன் வந்துருச்சு. சரி இருங்க, அடுத்த கமெண்ட் அப்புறம் படிக்கிறேன்.